வெல்கம் டு மை சேனல் டோரோ டெக் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு டிஎஸ்ஆரில் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி மொபைல் எப்படி பிளர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அவ்வளோ பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் B612. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே வந்து அக்ரி அண்ட் ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்சஸ் கேட்கும். அளவு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வரதுக்கு எல்லாத்துக்கும் ஒய் யூஸிங் திஸ் ஆப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பாட்டமில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது புதுசாக வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஏற்கனவே வீடியோ இருக்குது அப்படின்னா உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிறது எல்லாமே வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த வீடியோ எந்த ஃபோல்டில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று போட்டு அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வச்சுருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை இதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் அதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் ஷோ ஆயிரும். இதில் ஏஆர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் மியூட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு வ்ளாக் சேனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் ஷோ ஆகும். இந்த எஃபெக்ட்டில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஹார்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நல்லா ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுதான் அது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகும். இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் அகைன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் தான். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் எடிட் பண்ணனால எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணாலும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளுக்காக மட்டும்தான் நான் ஷோ பண்ணேன். கைஸ், வீடியோ சேவ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு இதில் 100% வந்து பார்த்தீங்கன்னா பிளர் வந்து அக்யூரேட்டாக வராது. 1% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் வீடியோவுக்கு நல்ல ஒரு பிளர் கிடைக்கணும்னா நான் வந்து சில டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு பொசிஷனில் இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். பட் நீங்கள் ஏதாவது நடந்துட்டு இல்லைனா ஒரு டான்ஸ் ஆடிட் ஷோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 99% மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் வந்து கழுவி குத்தக்கூடாது. ஸோ அதுக்காக மட்டும்தான். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதில் எடிட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் 4 எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேறு அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். காய்ஸ், செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் CapCut. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அக்செப்ட் கேட்கும் கீழே. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ப்ளஸ் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவ்வளோ கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அகெயின் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் ஸ்டோரேஜில் இருக்க வீடியோ எல்லாமே ஷோ ஆகும் உங்களுக்கு. அது போன ஆப்பில் நம்ம என்ன பார்த்தோமோ ஸோ சேம் மெத்தட் தான். இப்போ ஆல்பம்ஸில் போனீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஷோ ஆகும்.
எந்த வீடியோவுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி பிளர் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசிங் ஆகும். ஒரு 100% ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பேசிக்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகாது. இதுக்கு நீங்கள் VPN போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லாமே ஷோ ஆகும். VPNோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஏற்கனவே VPN வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் ஷோ ஆகலைன்னா நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிப்போம். பண்ணதுக்கப்புறம் 4th லைனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளர்னு இருக்கும், இந்த பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ வந்து நான் போர்ட்ரைட் மோடில் வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். காய்ஸ், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வீடியோ தெரியணுன்னா உங்களோட ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கங்க. உங்கள் யூடியூப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வியூக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிளர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ எங்கே எங்கிட்ட ஆகுதோ அங்கே நீங்கள் வச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வைப்ரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷனில். அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எண்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கீழே வந்து ஓவர்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வீடியோ இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் இதில் நான் இம்போர்ட் பண்ணேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கு, அதாவது உள்ளே இருக்குது, சாரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து உங்கள் கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு போதும். ஸோ போதும், அவ்வளோதான் கைஸ். வச்சதுக்கப்புறம் இப்போ கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், கையில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காய்ஸ், இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பட் இதில் 1% மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக பிசில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சில பேரால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வீடியோ நல்லா எடிட் பண்ணி எஃபெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதை எப்படி சேவ் பண்ணணும்னா இப்போ உங்களோட ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் மாதிரி இருக்கும், இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் கேட்கும். நீங்கள் வந்து எப்பயும் போல் 1080 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 16 வச்சுக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் வச்சிங்கன்னா 25 MP கேட்குது. இப்போ நம்ம 60 வச்சுக்கோம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்காது, ஷார்ட் பீரியடில் முடிச்சிடும். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எல்லாமே இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா டன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ ஃபைனல் அவுட்புட் எல்லாம் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். How did we manage to find it? We could never be in hiding.